வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு சொரக்காயை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இப்படி சொரக்காயாக நீங்கள் வாங்கிக்கிடணும். இந்த மாதிரி இப்போது நான் இதை நல்லா கழுவியிருக்கேன். நீங்கள் நல்லா கழுவிட்டு இந்த ஸ்கின்னை நம்ம எடுத்துருவோம். சொரக்காய் வந்து இந்த மாதிரி சொரக்காயாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் முத்துனதாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்கின்னை எடுத்துட்டு இந்த மாதிரி தோலை நல்லா சீவி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு இந்த விதை பகுதியை இப்படி நம்ம எடுத்துருவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை போடனா கூட போட்டுக்கிடலாம், ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஏன்னா ரொம்ப நல்லா இளங்குள்ளதாக தான் இருக்குது. ஆகையினால நம்ம போடனா போட்டுக்கிடலாம். விதை வந்துட்டுன்னா நீங்கள் போடாதீங்க. ஆனால் நான் இதை லைட்டாக எடுத்துட்டு மீதத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எடுத்துருவோம். இந்த மாதிரி விதை பகுதியை இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஏன்னா இது ரொம்ப சின்ன விதையாக தான் இருக்குது. இப்போ இந்த பகுதியை நம்ம நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி இந்த கிரேட்டரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு நெய் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் செய்த நெய். இப்போ அப்புறமும் கொஞ்சம் போடலாம். இப்போ இந்த துருவி வச்சிருக்கிற காயை நம்ம போட்டுருவோம். ஸ்லோ அடுப்பில் வச்சு இதில் நீங்கள் தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உரசின உடனே நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதிகமாக இந்த கருப்பு பிடிக்க விடக்கூடாது. இப்போ இதை கொஞ்சம் திறந்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் திறந்து வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு வதக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. அப்பப்போ நம்ம கிளறி விடணும். நீங்கள் ஸ்லோ ஃபயரில் இந்த மாதிரி ஓரளவு நல்லா வதக்கி அடி பிடிக்காமல் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நீங்கள் முதலையும் உப்பு போட்டுக்கிடலாம். ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு, அவ்வளோதான். கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி திறந்து வச்சு அதை லைட்டாக வேக விடுங்க. 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் ஆடையோடு எடுத்து வச்சுருக்கிறேன் பால், ஒரு 3/4 கப் பால் நம்ம இதை ஆட் பண்ணிடுவோம். நல்லா இந்த பாலோட நல்லா வேகணும். இது வந்து சுரைக்காய் அல்வா பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியும் கூட. அதாவது இந்த மாதிரி வின்டர் சீசனில் நம்ம குளிர்காலத்தில் இது நல்லா இளங்குள்ள தான் கிடைக்கும். சுரைக்காயா, நல்ல சுரைக்காயா நீங்கள் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் அல்வா செய்யலாம். ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை மூடி வச்சு நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெந்த உடனே அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கிடணும். இது நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சீனியை கலந்துருவோம். சீனி வந்து நான் ஒரு 1/2 கிலோ காயில் நம்ம அது 100 கிராம் அந்த வேஸ்டேஜ் போய் நம்ம 400 கிராம் இருக்கும், 350 அல்லது 400 கிராம் இருக்கும். இப்போ இதில் ஒரு 150-200 கிராம் சீனி நம்ம ஆட் பண்ணிடுவோம். நல்லா சீனியோடு கலந்து நல்லா வேகட்டும். இப்படி கலந்துட்டு அது இந்த மாதிரி லிக்விட் ஆயிரும். நல்லா வேக திறந்து வச்சு வேக வைங்க. நல்லா வேக நல்லா திக்காக ஆயிரும். வேகட்டும். இந்த மாதிரி திக்காக நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் கலந்துக்கிடுவோம். நெய் கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு க்ரீன் கலரு, ஒரு பிஞ்சுக்கும் கீழே கொஞ்சமாக லைட்டாக
அந்த கலர் கருப்பாக இருக்குதுல்ல, அதனால் அந்த கலர் வர்றதுக்காக. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இப்போது கொஞ்சம் பாதாம் வச்சுருக்கிறேன், இந்த பாதாமையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா கலர் எல்லா பக்கமும் படும்படியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இருக்கணும், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும், நல்லா ஹெல்த்தியும் கூட. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நான் இலாய்ச்சி பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு ஒரு 2 பிஞ்ச் போதும். நீங்கள் அடுப்பில் இருக்கும்போதே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து கொடுங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.